தாவேகா தலைவர் விஜயை தாண்டி அந்த கட்சியில உங்களுக்கு வேற யாரெல்லாம் தெரியும்? எனக்கு யாரையுமே தெரியாது. என்னடி சொல்றேன்? சைலண்டா இருக்காருன்னா ஒரு இதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா இவங்க பார்த்துருக்குங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. விஜய்க்கு வந்து என்ன சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வந்துட்டு நான் அவ்வளோன்னு அரசியல்லாம் பார்க்க மாட்டேன். நான் நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கரூர்ல துயரதமும் நடந்தது ஓகே, ஆனா அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்ன்றது இவருக்கு தெரியல. அதாவது பயத்துல ஓடியே போயிட்டாரு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேச மாட்டோம் கொஞ்சம் வீக். விஜய்க்கு தனிப்பட்ட முறையில ஒரு சின்னம் கொடுத்தா நீங்க என்ன சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் எங்களுக்கு பிடிச்சது, அந்த ரெட்டானா இல்லைன்னா இந்த தாமரை கொடுப்போம். பெரியாரு, வேலுநாச்சியாரு, அம்பேத்கர், அதுக்கப்புறம் நான் படிடா. இப்ப தாவேகா கட்சியில விஜய்க்கு அடுத்த லெவல் தலைவர்கள், செகண்ட் லெவல் தலைவர்கள் இருக்காங்களே, அதுல உங்களுக்கு சீமான் இந்த மாதிரி ஆளு. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? தாவேகா தலைவர் விஜயை தாண்டி அந்த கட்சியில உங்களுக்கு வேற யாரெல்லாம் தெரியும்? எனக்கு யாரையுமே தெரியாது, விஜயை மட்டும் தான் தெரியும். விஜய் தாண்டி வேற யாரையும் தெரியாது, விஜய் தான் மெயினா இருக்காரு. அடுத்த தலைவர்கள் தெரியாது, ஆனா இப்ப இவர் புதுசா வரணும், வந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டா தலைவர் சுஷியானந்தார் வேற, அதுக்கு அடுத்து அது கடைசி தெரியல. ஆகும் தாவேக்காலாம் இப்போதைக்கு பார்த்தாக்கா புஷி ஆனந்த். அடுத்தது பார்த்தாக்கா ஒரு ஆதவ அர்ஜுன. அவளுக்கும் தெரியல, அவருடைய இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு வரேன். ஆனால் அந்த புஷி ஆனந்த் மெயினாக இருக்காருங்க. ரெண்டாவது இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்தார், அது சத்தியமாக தெரியாது. ஆனால் இவர் வர்றது ஒரு இளம் வயசில் வர்றது நல்ல. இந்த புஷி ஆனந்த் இருக்காரு, ஒரு முன்னாள் பாண்டிச்சேரி எம்எல்ஏ இருந்தார். இந்த ராஜ்மோகன் ஒருத்தர் கமலாதன் கட்சியில் இருந்தார், இப்போ அதில் இருக்கார். ஆதவ அர்ஜுனான்னு லாட்டி மார்ட்டினுடைய மருமகன் இருக்கார். இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அரசியலுக்கு பத்தாது. அவங்கெல்லாம் கள போராளிகள் கிடையாது. குஷி ஆனந்த் தெரியும், அர்ஜுனை தெரியும். அதுக்கு அடுத்தது வந்தனானா எங்கள் அண்ணன் ஈசிஆர்ல சரவணன் சொல்லிட்டு அவரே தெரியும். விஜய் மட்டும்தான். விஜய் மட்டும் தான் தெரியுமா? ஆலின்னு ஒன்று தெரியும், ரெண்டாவது விஜய் தெரியும். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நேம் ஆதவன், ஐ திங்க் ஸோ. அவங்க கட்சியில இவர் வந்து அதிகமா பேசப்பட்டார். இவர் பேர் யாரு தெரியுமா உங்களுக்கு? சரியாது. இவங்க பார்த்துருக்குங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியுமா? எனக்கு தாவேக்கானவே தளபதி மட்டும்தான், அவர் மட்டும்தான் சரி. இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லைக்கா, அதான் அவர் நியமிச்ச ஆள் தான், ஆனா அவரு இதெல்லாம் தெரியும், தெரியல வரும்போது தெரியும். நம்ம விஜய் தான் தெரியும். விஜய் இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியலையம்மா, பேர் தெரியாதுமா, சரியா பேர் தெரியாதுமா. இப்ப நியூஸ்ல எல்லாம் கூட அதிகமா இவர் தாவேகா சார்பா பேசுறாரு. அது விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுவார், கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஆனா அவரும் எனக்கு தெரியாது. நான் நியூஸ் அதிகமா பார்க்க மாட்டேன், சினிமா மட்டும் தான். ஒரு விஜய் இது இதெல்லாம் இருக்காரு. ஆமா, விஜயோடைய இதுல தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவரும் தெரியும், அவனுக்கு பேர் தெரியாது, ஆனா அதிகமா பேசுவாரு. அர்ஜுன், அர்ஜுன் இவர் எனக்கு தெரியுது. இவங்களும் வந்து தாவேகால இருக்கிற இணை பொதுச் செயலாளர். இவரு பார்த்துருக்கேன், ஆனா பேரு தெரியாது. இவர் யாருன்னு தெரியுதா? நிர்மல். அவங்களும் அரசு பண்ணாங்க. தாவேகாவில் 5 பேர் வந்து கொள்கை தலைவர்களா வச்சிருக்காங்க. அந்த 5 பேருடைய பேர்கள் மட்டும் சொல்லுங்க. நிறைய தெரியாது. புஷி ஆனந்த் தெரியும், அந்த ஆதவன் தெரியும், வேற யாரையும் தெரியும். அஞ்சலி அம்மாள், அப்புறம் ரெண்டாவது பெரியார் அவனுடைய இதை மட்டும் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2-3 பேர் எனக்கு கரெக்டாக இல்லை, மைண்டில் இருக்கு, இப்போதைக்கு வரல. விஜய் கட்சி ஆரம்பிச்சது மட்டும்தான் தெரியும், அவங்களுடைய இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. கட்சியில அதெல்லாம் ரொம்ப இது இல்லை, ஆனா விஜய் தான் எனக்கு அப்பையிலேருந்து தெரியும், ஆனா பேர் தெரியாது. பேர் தெரியாது. ஓப்பனா சொன்னா எனக்கு விஜய் மட்டும்தான். அவர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவார். அவர் வந்தா ஓகே. பெரியார் இருக்காரு, அப்புறம் ஏதோ போட்டு பேனர்ல பார்த்தேன், அது சரியா தெரியல. அது தெரியும். பெரியாரை சொல்லியிருக்காரு, அண்ணா சொல்லியிருக்காரு, எம்ஜிஆரை சொல்லியிருக்காரு, அஞ்சலி அம்மாவை சொல்லியிருக்காரு, அம்பேத்கரை சொல்லியிருக்காரு. சரி, பேர் வியாபாரம் டக்குன்னு வியாபாரம் மாட்டேங்குது. பார்த்துருக்கேன், தலைவர் பேர்ல பார்த்துருக்கேன், டக்குன்னு வியாபாரம். பெரியார், அண்ணா, அந்த வேலுநாச்சியார், காமராஜர், இன்னும் ஒருத்தாங்க பேர் தெரில. 5 பேர் நேம். நான் அவ்வளோன்னு அரசியல்லாம் பார்க்க மாட்டேன். நான் விஜய்க்காக கட்சியை பிடிக்கும். பெரியாரு, வேலுநாச்சியாரு, அம்பேத்கர், அதுக்கப்புறம் நான் அவ்வளோதான். இது மட்டும் தான் நினைச்சு தெரிஞ்சு யாருமே வந்து கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு யாரும் வந்து அரசியலுக்கு வர மாட்டாங்க. ஆனால் அவர் வராருன்னா அவரோட தைரியத்துக்காகவாது ஓட் பண்ணணும். கரூர்ல துயரதமும் நடந்தது ஓகே,
ஆனால் அதுக்கு அடுத்து என்ன செய்யணுன்றது இவருக்கு தெரியல. அதாவது வந்து பயத்தில் ஓடியே போயிட்டாரு. விஜய் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ரசிகர் நான். ஆனால் அவர் தான் ஆட்சிக்கு வரணும். அவருக்கு ஆட்சிக்கு வந்தனா நாடு எல்லாமே நல்லாயிருக்கும். உருப்படும். கண்டிப்பாக வரணும். எங்களோட வெற்றி அவருக்கு தான். உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? அவர் கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? கட்சிக்கு அது டவுட் தான். ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்களும் ஒரு சினிமா நடிகை தான். எம்ஜிஆரும் ஒரு நடிகர் தான். அந்த மாதிரி தலைவர் விஜயும் வருவார்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை. எல்லாருமே ரெண்டே இதுதான் வரும். ஒன்றும் ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே. ஏன் புதுசா டிவிக்கே தான் வந்தா என்ன உங்களுக்கு பிரச்சனை? விஜய் தான் முன்னாடி வந்து எல்லாம் இது பண்ணுறாரு. அவங்க பின்னாடி அவங்கள வச்சு தானே அவங்க வராங்க. விஜய் வராரு. இந்த இதெல்லாம் பத்தவே பத்தாது அரசியலுக்கு. மக்களோட மக்களாக இருக்கணும். இன்னும் களத்தில் முன்னாடி வரணும். அடுத்த தலைமுறை வரணும். இவங்க தான் வரணும். தலைமுறை விஜய் வேற மாற்றமா புதுசா வரணும். ஸ்டாலின்லயே வந்து எத்தனை பேர் வந்து இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோட ஓட்டு விஜய். என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். தமிழ் மக்கள் பூரா லேடிஸ் பூரா விஜய்க்கு தான் போடுவாங்க. தப்பு அவங்க மேலே இருக்கும், இவர் மேலே இருக்கும். அது கூட இவரை பார்க்கத்தான் அங்கே வந்திருக்காங்க எல்லாம். அதனால இவர் வந்து போனது ரொம்ப தப்பு. இப்பெல்லாம் பண்ண அரசியல் பண்ண முடியாது. இப்போதான் ஒரு சமீபத்தில் கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்ததா கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது. நம்ம பொது இடங்களில் ஒரு மீட்டிங் போடுறோன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். விஜய் அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் 5 சின்னங்களை அறிவிச்சு 5 சின்னங்கள் வந்து என்னன்னு சொல்லலை. ஆனால் 5 சின்னங்களை அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் எந்த சின்னம் தாவேக்கா சார்பாக வச்சாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்? எது வச்சாலும் சரிங்க. ஆனால் வந்தால் போதும் எனக்கு. ரெட்டலை கொடுத்தா நல்லா இருக்கும். ரெட்டலை கொடுக்க மாட்டாங்க. அது அதிமுக. விஜய் ரசிகருக்கு எந்த சின்னம் பிடிக்குமோ அந்த மாதிரி சின்னம் வச்சா போதும். நீங்க விஜய் ரசிகர் இல்லையா? நான் விஜய் ரசிகர், நான் தலை ரசிகர். நான் விஜய் அரசியல் வந்ததுனால விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்றேன். கத்தி விஜய்க்கு அவருக்கு எது மோஸ்டா அதான் கொடுக்க முடியும். அவர் என்ன சொல்ல அந்த கண்ணாடி கூட படத்து நல்லா இருக்கும். எவ்வளோ இருக்கு அவருக்கு எவ்வளோ பண்ணாச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அப்பதான் சின்ன தான் நான் கெஸ் பண்ணுறது என்னன்னா நம்ம இயற்கை வளங்களை தான் கொடுக்கலாம். ஆமாம் கொடுக்கலாம். சரி அப்படிங்க அவர். ஏன்னா வாகை மலர் தானே இதில் வச்சிருக்காரு. அந்த மாதிரி நம்மளுடைய சின்னமா ஏதாவது கொடுத்தா அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அவருக்கு எந்த சின்னம்னு கொடுத்தா ஏதாவது ஒரு சின்னம் தான் வருது. ஆனால் எனக்கு சரியா தெரியல. ஸ்டார் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்லுது, ஒரு பிரைட்டா இருக்கும். அதாவது மூன் வந்து விஜயா இருக்கணும், ஸ்டார் வந்து அவங்களுடைய ஆதரவாளர்களா இருக்கணும். கொடுத்தா அந்த யானை சின்னம் சின்னம் கொடுத்தாலே கண்டிப்பா வருவார். இதுதான் வெற்றி. ஓகே சார். வீரமா ஏதாவது சின்னம் இருந்தா லைக் அந்த ஸ்வாடு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா? எங்க விஜய் வந்து ஒரு கத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். யானை சின்னம் கொடுக்கலாம். யானை சின்னம் கொடுக்கலாம். விஜய்க்கு எந்த சின்னம் கொடுத்தாலுமே பொருந்தும்.